என்னப்பா கையில் மார்க்கரே எங்கே காட்டு? எதுக்கு மார்க்கரோட கிளம்பிட்டீங்க? முட்டை நம்ம முட்டை கோழியில் வச்சு 25 நாளுக்கு மேலே ஆச்சு. அது எது நல்ல முட்டை, எது கூழ் முட்டை, எது பொரிக்க போகுது, எது பொரிக்காது அப்படின்னு பார்க்கறதுக்கு போகிறோம். ஏன் அத்தனை நாள் நீ எங்கே போயிருந்தா? அத்தனை நாளாக ஊருக்கு விட்டேன். அதான் என் பையன் ஊருக்கு போய் நான் சொன்னேன்லங்க, இன்றைக்கி தான் வந்தாப்புல. இன்றைக்கி வந்த உடனே கோழி பண்ண டெஸ்ட்டு பண்ணணும், செக் பண்ண எல்லாத்தையுமே. முதல்ல நேரடியாக நம்ம வந்து இளங்குஞ்சியை விட்டுருவோம். முதல் ப்ரோடிங் செக் பண்ணுறோம். முதல்ல குஞ்செல்லாம் நல்லா இருக்கா, ஆரோக்கியமாக இருக்கான்னு பார்க்குறோம். எல்லாமே நல்லா இருக்குது. நாங்கள் ஆனால் வேக்சினேஷன் போடணும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். வாங்கிட்டுலாம் வந்துட்டு நான் போடலை. F1 போட்டு பார்ப்போம் ஒரு டைம்னு. போட நல்லதா கெட்டதான்னு இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த கூண்டு குஞ்சுலாம் நல்லா இருக்குது. இந்த கூண்டு குஞ்சில் பார்த்தீங்கன்னா காலைல 3 குஞ்சு விட்ற விட்டேன் பாவி. எல்லாம் குஞ்சு நிற்கிதா? 3 குஞ்சு நிற்க மாதிரி 3 குஞ்சு காலைல பிடிச்சி விட்டேன். நீ ஆளை காணுன்ட்டு அது கத்திக்கிட்டே 4 குஞ்சு நிற்கும். இப்போ நீ வந்து என்ன பண்ணுறது, கம்பல் என்ன போடுற குஞ்சுகளுக்கு எல்லாம் சோளம் போடலாம். சோளம் நீங்கள பெருசாக சைஸ் இருக்குல்ல, குஞ்சு எட்டில் போடாது. இருக்கட்டும், ஒன்று தாய் கோழி தின்னுடும். நீ போய் கொஞ்சம் கம்பு ஏதாவது தள்ளி வந்து போடுறேன். முட்டையெல்லாம் செக் பண்ண போப்பா. இந்த கோழி கொத்துன்னு அன்றைக்கே சொல்லடான் பிடி. பிடிப்பா, 2 கேள்வி பிடிப்பா. நான் தான் முடிப்பேனே. நீ பயப்படுற ஒன்று கொத்துது. இதில் ஒரு குஞ்சு பிடிச்சிருக்கு. இது என்ன பண்ணுப்பா? அது குஞ்சு அப்படியே நிற்கிட்டோம். முட்டை தண்ணியில் போட்டு பார்ப்போமா? தண்ணி எடுத்தா பார்ப்போம். கோழி அடை வச்சுல 24 நாள் மேலே ஆச்சுங்க. இதெல்லாம் இனிமேல் இதை விடக்கூடாது. இது என்ன ஆச்சு ஏதாச்சும் இல்லை, முட்டை நல்ல முட்டை தானா கூ முட்டையான்னு செக் பண்ணுங்கிறதுக்காக ஒரு ஆள் எடுக்க முடியாது, ஒரு ஆள் பார்க்கணும் முடியாதுங்கிறதுனால இன்றைக்கி இதோட முடிவு பண்ணிடணும் அப்படின்னு இந்த முட்டை மட்டும் எல்லாம் நல்ல முட்டையாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது லேட்டாக வச்ச முட்டை எல்லாமே. ஆட்டாமைப்பா, ஆட்டாமை தண்ணியை மேலே வச்சுட்டு என்ன சிக்கல ஒரு முட்டை எடு. முட்டையை எடுத்து தண்ணியில் வச்சு பார்க்குறோம். தண்ணியில் வைக்கலாமா வைக்கலான்னு தெரியல. என்ன தண்ணியில் வச்சு பார்க்குறோம். நாங்களாம் ஆட்டி தான் பார்ப்போம். இன்னும் தண்ணியில் வச்சு பார்க்குறோம். இது முட்டை இருக்காட்டுருக்குப்பா. அதெல்லாம் உடைக்கக்கூடாது. வை உள்ளே வை. எதையுமே இதெல்லாம் உடைக்கக்கூடாது. ஏன்னா அதுக்குள்ளே குஞ்சு இருக்குதுப்பா. நாங்கள் அன்னைக்கு உடைச்சோம்மா போய் உள்ள குஞ்சு இருந்தது. 2 குஞ்சு செத்து போச்சு. நாங்கள் அடிச்சு கொண்டுட்டோம். உயிர் இருந்ததா? இந்த மாதிரி உயிர்ல கரு பாதி உருவாகி அப்படியே தோலையெல்லாம் மித்தணுன்றது தான் இருந்தது. தலையெல்லாம் உடம்பே எத்தணுன்றதான் இருந்தது. உருவாகி இருக்கு. உயிர் இருந்ததா இல்லையா? இருக்கு உயிர்லாம் இல்லை. எப்படி அதுக்குள்ளே உயிர் வரும்? ஒரு எல்லா முட்டையும் மிதக்குது. ஆனால் பூ முட்டை என்னன்னு தான் தெரிஞ்சு கண்டுபிடிக்க முடியலங்க. நாங்களாம் இப்படி பார்ப்போம். என்ன சொல்லி இப்படி ஆட்டி பார்ப்போம். இது ஒரிஜினல். இது இந்த முட்டை சொல்கிற ஒரிஜினல் உண்மையிலே பூ முட்டைப்பா. இது இங்கே பாரு, காடு பாருலாம். இதை போட்டோமா உள்ளே வச்சுருவோம்ப்பா. எல்லாத்தையும் உள்ளே வச்சுருவோம் நம்ம. இது ஆட்டினா இதானே ஆட்டினா ஏதோ இங்கே பாரு. இந்த முட்டை கூட உடச்சி காட்டு. பூ முட்டை இது எடுப்படி உடைக்கணுமே. குஞ்சு இருந்தால் பாவம். எங்கே உடைக்கிறது? இது உடச்சி காட்டு பார்ப்போம். தெரில வட கீழே போடு வேகமா. அண்ணா வெளில போடு. அடி வேகமா. இப்போ ஒரு முட்டை மிதந்தது இல்லை. அந்த மிதந்த முட்டை எடுத்து வந்தோம். சரி கூ முட்டை நினச்சி தூக்கி போட்டு உடைச்சேன். ஆனால் குஞ்சு வந்திருக்கு. ஆனால் உள்ளுக்கே இறந்து போயிடுச்சுங்க ஏற்கனவே. அது காரணம் என்னன்னு தெரியல. என்னாச்சு பாவி? என்ன 60 வருஷம் கணிப்பு மாதிரி சொன்னேன். என்ன புரியல? நல்லா பிடிச்சி காலை பிடிச்சி போடுப்பா. என்ன ட்ரைனிங் ஆன மாதிரி? இப்படி சொன்னேன். ஒரு கணிப்பு போட்டேன். கணிப்பு தவறாக போச்சு. ஆனால் முட்டை உள்ளுக்கு குஞ்சு இறந்து போய் தானே இருந்தது. அதானே பிரச்சனை. இப்போ எப்படி வரும்? வரத்துக்குலாம் வாய்ப்பு இல்லைப்பா. 21 நாளுக்கு அப்புறம் வந்தே அவனு வெளில குஞ்சு வரலன்னா அதில் ஏதோ பிரச்சனை நம்மளால தெரிஞ்சு வேண்டியதான்ப்பா. என்னன்னு தெரியல. வேற இந்த முட்டை எடுத்து பாருப்பா. தண்ணியில் போடாது, ஆட்டி பாரு. வெயிட்டாக இருக்கா பாரு. வெயிட் இல்லைன்னா கோழி குஞ்சு இல்லை. இருக்கு வெயிட்டாக இருக்கு பாரு.
இது வெயிட்டாக இருக்கு, இதுவும் வெயிட்டாக இருக்கு, இதுவும் வெயிட்டாக இருக்கு, எல்லாமே வெயிட்டாக இருக்கு. இந்த முட்டையை காட்டு பாரு. இந்த முட்டை பாருங்க, எல்லாம் ஆட்டி பார்த்தா ஆடுது. ஆடுதாப்பா? ஆட்டி காட்டு. ஆடுதா? இப்போ அடி இந்த முட்டை அடி பார்ப்போம். இது முட்டை குஞ்சு இருக்காதுன்னு பார்ப்போம். போட்டா ம், இந்த கல்லை தூக்கி பாரு, கல்லை போடு. சி இது கூ முட்டை பார்த்தியா? நம்ம கணிப்பு சரியாக போச்சு. அது கூ முட்டை. இது உள்ளுக்கு ஆடுனாவே கூ முட்டை தான்ப்பா அது. தூக்குது எந்த முடி? கோழி இருக்குல்ல, அது பாதுகாப்பு தான். அதோடைய கருவெல்லாம் பாதுகாப்பாக வைக்கிது. கோழி குஞ்சு பொறிக்க போதில்ல, நம்ம தொந்தரவு பண்ண போகிறதுனால கொஞ்சம் இதே கொத்தது இல்லையா? இல்லை, யாரும் இருந்தாலும் கொத்தாது. தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றுங்கிறதுக்காக கொத்ததான் செய்யாது. இதில் இருக்க முட்டைலாம் ஓரளவுக்கு நல்ல முட்டையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி பார்ப்போம். வாப்பா, அங்கே 2 கூண்டில் 2 கோழி வச்சோம்ல, அது எப்படி நிலவரத்தை பார்த்து வருவாங்க. இங்கே திறந்த வெளியில் 2 கோழி அடையில வச்சுருந்தோம். இது எப்படி நிலவரம் என்னன்னு பார்க்கலான்ட்டு இப்படி வந்தேன். ஒரு கோழி ஏஞ்சி ஓடி போச்சு எங்களை கண்டோன்னே. ஒரு கோழி தான் நிற்கிது. அவினாசே, என்ன பண்ணுற? தூக்கம் வருதா? ஏன்னா இங்கே 2 கோழியும் முட்டையை காப்பாற்றுமா, கோழியே உயிரோடு இருக்குமா என்னன்னு எங்களுக்கு சந்தேகம். ஏன்னா திறந்த வெளியில் இருக்குல்ல. ஏன்னா பூனை பிடிக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய டைம் பிடிச்சிருக்கு, கீரி கூட பிடிச்சிருக்குது. ஏன்னா பெரிய கீரியெலாம் 2-3 சேர்ந்துலாம் ஒரு கோழியை காலி பண்ணிச்சு. நாங்கள் நேரடியாக பார்த்தோம். 2-3 கீரை சுற்று போட்டு காலி பண்ணோம். ஆனால் இந்த கோழி எதுவும் ஆகலை. நல்லாவே அடகாத்துக்கு தான் இருக்குது. பார்க்கலாம், குஞ்சு பொறிச்சிருமா என்னன்னு பார்த்துடலாம். அதை நம்ம தான் பண்ணையெல்லாம் இப்போ அப்டேட் அடிக்கடி காமிச்சிக்கிட்டே வரோம்ல. பாப்பாவி, பாப்பா, அந்த உள்ளுக்கு இருக்க கோழி அந்த மார்க்கர் போடுப்பா. மார்க்கருங்க போய் புது முட்டை பழைய முட்டைன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி முட்டை எல்லாத்தையும் மார்க்கர் போட்டுருங்க. ஏன்னா டெய்லியும் கோழி முட்டை விடுது. மொத்தமே 6 முட்டை தான் இருந்ததுப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா 10 முட்டைக்கு மேலே இருக்குது. பாக்கெட்டில் ஒரு முட்டை இருக்குது. அதுக்குள்ளே தான் போய் முட்டை விடுது வேறு. கண்ட இடத்துல முட்டை விடுது. இந்த 2 முட்டை எடுத்துருப்பா. இது 2 புதுசுன்னு நினைக்கிறேன். இது 2 புதுசு தானே? இந்த கோழி தூக்கு, தலைவன தூக்கு, தூக்கு தலைவன முட்டு. இது பழைய முட்டையாட்டு இருக்குப்பாண்டா. பழைய முட்டை தான் ஆச்சு. இல்லையா, எல்லாத்தையும் மார்க்கு போடுப்பா. என்ன பண்ணு? ஒன்று அதுக்கு சொல்லி தான் நான் போட்டுட்டே வச்சிருப்பேனா. சுற்றி ரவுண்டு போட தெரியுற மாதிரி எப்படி கண்டுபிடிப்ப? முட்டை எடுத்து பார்த்தானே தெரியும். சுற்றி ரவுண்டு போட்டா அப்படியா? அப்படி 2 போட்டால் எப்படி பார்த்தாலும் தெரியும்ல. இப்போ தெரியுமில்ல ஈஸியா. அப்படிதான். இப்போ எந்த வகையில் பார்த்தாலும் தெரியும் முட்டை. எல்லாத்தையும் மார்க் பண்ணுப்பா. சூடாக இருக்கு. அது அடையில இருந்தாலும் சூடாக இருக்கும்பா. என்னோடய பையன் எல்லா முட்டையும் மார்க் பண்ணிட்டாப்புல. எதுக்காகனா 4லேருந்து விடுற முட்டையெல்லாம் எடுத்துடணும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா இதில் முட்டை வச்சு நம்ம 4 முட்டை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2, 4, 6, 8, 10, 12, 14 முட்டை. 2, 4, 6, 8, 10, 12, 13 முட்டை இருக்குது. நம்ம 13 முட்டை வைக்கல. வச்சது பார்த்தோன்னா 4 முட்டை தான் வச்சோம். இப்போ ஏன்னா எது கூட முட்டை நல்ல முட்டைன்னு பார்க்கணுங்கிறது. ஏன்னா தினமும் ஒரு குஞ்சியாக பொறிச்சிக்கிட்டே இருக்காது இப்படி முட்டை இருக்கிறதால. அதனால் இந்த பிரச்சனை வராங்கல்ல. முட்டையை மார்க் பண்ணிட்டோம். அப்போ போகலாமா? அந்த தாய்க்குள் தூக்கி ஏன்பா நாய் பிடிச்சிருக்கிறியா? நாய் பிடிச்சிருந்தா என்ன பண்ணுறது? வேறு வெளியில் இந்த எங்கே கொண்டு இப்போ அடைய வைக்க முடியாது. நாய்கிட்ட கொத்தாங்கிறியா? சாயந்தரம் தூக்கி வைப்பேன். நாய் கோழி மேலே உள்ள தூக்கி வைக்கல. இங்கே ஒரு கோழி அடைஞ்சிருக்கு. அந்த கோழியை பார்க்கலான்னு இந்த கொட்டாய்க்கு வந்திருக்கோம். எங்கள் அப்பா வைக்கல, மாட்டுக்கு அடுக்கி வச்சுருக்காரு. அந்த வைக்க கிடுக்கில் கோழி அடைஞ்சி டெய்லி முட்டையிட ஆரம்பிக்கும். இங்கே பாருங்க, ஒரு கோழியில் அடைஞ்சிருக்கு பாவி. கோழி எப்பவும் மறைவான இடத்துல முட்டையிடும், மறைவான இடத்துல அடை காக்கும். இங்கே பாரு, ஒரே ஒரு முட்டை தான் இருக்குது. ஒரு முட்டையில் தான் அடை காக்குது. இப்போ மறைவாக விடுறது சில நேரம் பாதுகாப்பாக வரும், சில நேரம் ஆபத்தாகவும் இருக்கும். ஆபத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷச்சந்துக்கெல்லாம் இதில் தங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. எப்படி இருந்தாலும் நம்ம பண்ணை பராமரித்து தானே ஆகணும். என்ன நடந்தாலும் பார்த்துக்கணும். ஒரு கை வாப்பாவி போலாமா? கோழி பண்ணையில் எல்லாத்தையும் ஓரளவுக்கு பார்த்தாச்சா? ரைட்டு. கோழிக்கு மட்டும் தீனி மட்டும் வைக்கணும். கம்பல்லேருந்து போட்டுருக்கியா நீனு? ஒரு டப்பா கம்பல்லேருந்து 2 கோழி கொஞ்சம் உடச்சி வச்சுருப்பான். சரி, நீங்கள் இந்த வீடியோ முடிச்சிடலாம். மெத்தோட நன்றி சொல்லிடலாமா நேயர்களுக்கு?
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் நிறையா வந்தால் நம்ம இன்னும் 1 மில்லியன் அடிக்கலாம். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ரைட், சப்போர்ட் பாய். பண்ணுறவங்களுக்குலாம் நன்றி, வணக்கம். நன்றி.